அதிகாரம் 3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். நம்ம எல்லாரும் படிப்போம் அந்த வேத பகுதியை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு முதன்மையான ஆசீர்வாதம் என்று சொன்னால் சமாதானம். அல்லேலூயா. சமாதானம் இல்லை என்றால் அவன் எந்த ஆசீர்வாதத்தை தன்னுடைய கையில் வைத்து கொண்டிருந்தாலும் அது வீணாய் தான் காணப்படும். அல்லேலூயா. பாருங்க, இந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஒருவன் சமாதானத்தை சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் தன்னை சிருஷ்டித்த தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்து அவரை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி அவரை உறுதியாய் பிடித்து கொள்ளுகிறவர்களுக்கு அவர் பூரண சமாதானத்தை வாக்களித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னு சொன்னா பல நேரங்களிலே புயல் வீசும், பெரு வெள்ளம் நம்முடைய வாழ்க்கையிலே அடித்து கொண்டு போகிற பெரு வெள்ளம் போன்ற சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். அல்லேலூயா. எதிர்பார்க்காத போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் அந்த நேரத்திலும் யாரெல்லாம் தன்னை உண்டாக்கின தெய்வத்தை நம்பிக்கையோடு உறுதியாய் பிடித்து கொள்ளுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே பூரண சமாதானம் உண்டாகும். ஆனால் அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கை விட்டு மாற்றும்படியான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது அநேகர் ஆண்டவரை உறுதியாய் பிடிப்பதை விட்டு விடுவார்கள். அல்லேலூயா. ஆனால் யாரெல்லாம் பிரச்சனைகள் மத்தியிலே கிறிஸ்துவை உறுதியாய் பிடிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை பரலோகம் விரும்புவதில்லை. அல்லேலூயா. பிரச்சனைகள் மத்தியிலும் கிறிஸ்துவை உறுதியாய் பிடிக்கிறவர்கள் தான் கிறிஸ்துவுக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. சில பிரச்சனைகளின் சூழ்நிலையில பின்னிட்டு வந்த காரியங்களை யாரெல்லாம் திரும்பி பார்க்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவுக்குள் உறுதியாய் நிற்க முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு கப்பலை நடத்துகிற கேப்டன் கப்பலை தான் எந்த இடத்திலே நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த இடத்திலே அவன் பாதுகாப்பாய் நிறுத்த வேண்டும் என்றால் ஒரு நங்கூரம் உறுதியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த நங்கூரம் உறுதியாய் இருந்தால் மட்டும்தான் அந்த கப்பல் அந்த இடத்திலே பாதுகாப்பாய் நிற்க முடியும். இல்லை என்றால் அடித்து கொண்டிருக்கிற அலைகளின் மூலம் அந்த கப்பலுக்கு பல சேதங்கள் உண்டாகும். அல்லேலூயா. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கப்பலுக்கு நங்கூரம் எவ்வளவு உறுதியா இருக்க வேண்டுமோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில் வருகிற புயல், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பெரு வெள்ளம், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் தேவனுக்குள் நம்பிக்கையாய் வேரூன்றி உறுதியாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுக்குள்ளே உறுதியான ஒரு விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு நங்கூரம் போன்ற உறுதியான விசுவாசம் தேவனுக்குள் இருக்கிறவர்களால் மட்டும்தான் தேவனுக்குள் வேரூன்ற முடியும். தேவ ஜனமே, அல்லேலூயா. அவர்களுடைய வாழ்க்கையில தான் பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய எபிரேயர் 3 அதிகாரம் 14 வேதம் சொல்லுகிறது, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே எவ்வளவு கிறிஸ்துவுக்குள் நம்பிக்கையா இருந்தோமோ அந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் நாம் உறுதியாய் பிடித்து கொண்டிருந்தோமானால் தான் கிறிஸ்துவுக்குள் நாம் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பிரச்சனைகள் பாடுகள் வந்தாலும் நாம் கர்த்தரில் உறுதியாய் இருப்பதை மட்டும் விட்டுவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. தேவ பிள்ளைகளுக்கு உடைய வாழ்க்கையில நிச்சயமாய் உபத்திரவம் உண்டு. ஆனால் அந்த உபத்திரவத்திலும் உறுதியாய் இருக்கிறவர்கள் தான் கிறிஸ்துவில் பங்குள்ளவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்து கொண்டிருந்த நாட்களிலே அவர்களுக்கென்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருந்த கானான் தேசம் எப்படிப்பட்டது,
அந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? பலவானாக இருக்கிறார்களா, பலவீனமானவர்களாக இருக்கிறார்களா, அவருடைய நிலம் எப்படிப்பட்டது, அந்த கானான் தேசத்தில் உள்ள விருட்சங்கள், அங்குள்ள கனிகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு வாருங்கள் என்று 12 பேரை மோசே கானானுக்கு நேராக அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அங்கு போய் அந்த 12 பேரும் கானானை போய் சுற்றி பார்க்கிறார்கள். 40 நாட்கள் சுற்றி பார்த்து விட்டு 10 பேர் சுற்றி பார்த்து விட்டு வந்த 10 பேர் இந்த மோசேக்கும் ஆரோனுக்கும் முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கொடுத்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க ரொம்ப பயங்கரமான ஜனங்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் மோசே சொன்னாரு, அங்குள்ள கனி வகைகள் எல்லாம் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்து அதுலேருந்து ஒரு சாம்பிள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள், திராட்சை கொலை வந்து நம்ம பொதுவாக பழக்கடையில் திராட்சை பழம் வாங்க போனால் என்ன பண்ணுவோம்? ஒரு கொலையை நம்ம 2 விரல்லே தூக்கிடுவோம் இல்லையா? ஹல்லேலூயா. 2 கையில் தூக்குவீங்களா திராட்சை கொலையை? ஒரு திராட்சை கொலையை 2 கையில் தூக்குவீங்களா? இல்லை, 2 விரல்லே ஒரு கொலையை தூக்கிடலாம்ல, தூக்கி நம்ம தராசில் வைப்போம் தானே. ஆனால் இவங்க கானான் தேசத்துலேருந்து திராட்சை கொலை கொண்டு வந்தாங்க பாருங்க. ஒரு திராட்சை கொலையை 2 பேர் தடியில் வச்சு தோளில் வச்சு சுமந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. 2 பேர் ஒரு திராட்சை கொலையை சுமக்கணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட 40 அல்லது 50 கிலோ இருக்கும்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. பொதுவாக ஒரு திராட்சை கொலையில் கூடுதல் போனால் 80 அல்லது 90 பழம் இருக்கும். நாங்கள் அப்போ இதை குறித்து நேற்றைக்கு நாங்கள் கணக்கு போட்டு பார்க்கும்போது பாருங்கள், அப்போ ஒரு பழம் எவ்வளோ இருக்குன்னு நாங்கள் கணக்கு போட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு திராட்சை பழம் 400 கிராம் இருக்குது. கிட்டத்தட்ட 1/2 கிலோ ஒரு திராட்சை பழம். நம்ம திராட்சை பழத்தை இப்படி எடுத்து சாப்பிட்ருவோம். ஆனால் கானானில் உள்ள திராட்சை பழத்தை எப்படி பிடிச்சி சாப்பிட்ருப்பாங்க பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவ்வளவு ஒரு பெரிய அந்த கனிகளே வித்தியாசமாக தான் இருந்தது. அப்போ இவங்க இதை தூக்கி கொண்டு அப்படியே மக்கள் முன்னால் கொண்டு காட்டும்போது எல்லாரும் அப்படி பிரமிப்பாக பார்க்குறாங்க. திராட்சை பழம் இவ்வளோ பெருசாக இருக்குமா? ஹல்லேலூயா. திராட்சை பழமே இவ்வளோ பார்த்து நீங்கள் பிரமிக்கிறீங்கன்னு அங்கே வாழுகிற மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி 10 பேர் அவங்கள பயமுறுத்துறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, இவ்வளோ அளவு இருக்கிற திராட்சை பழத்தை சாப்பிட்ற நம்ம இவ்வளவு தான் இருக்கிறோம். அப்போ இவ்வளோ போல இருக்கிற திராட்சை பழத்தை சாப்பிட்றவங்க எவ்வளோ பலசாலியாக இருப்பாங்க இல்லையா? ஹல்லேலூயா. ஆமென். அவங்க பயங்கர பலசாலியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து சொன்னது அங்கே இருக்கிறவங்களாம் ராட்சசர்கள் போல இருக்கிறாங்க. நாங்கள் அவங்க பக்கத்தில் நிற்கும்போது ஒரு வெட்டுக்கிளிய போல இருக்கிறோம். நம்மளால் சுதந்திரித்து கொள்ளவே முடியாது. இந்த கானான் நமக்கு சொந்தமாகவே முடியாது. 10 பேர் சொன்ன செய்தி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கேட்டுட்டு எல்லா நெஞ்சிலையும் அங்கே தலையிலையும் போட்டு அடின்னு அடிச்சு ராத்திரி முழுசும் கூக்குரலிட்டாங்களாம். ஐயோ முடிஞ்சுது, ஐயோ என் பிள்ளைகளும் குட்டிகளும் இதோட இந்த கானான் தேசத்துக்கு நாங்கள் போகும்போதே ராட்சசர்கள் எல்லாம் எங்களை கொன்று போடுவாங்க, முடிஞ்சு எங்கள் வாழ்க்கை. அந்த கூக்குரல் எங்கே விடுவாங்க? கூக்குரல் எங்கே போடுவாங்க சொல்லுங்க? இறந்த வீட்டில் தான் கூக்குரல் போடுவாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சத்தம் முழு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலும் உண்டானது இந்த 10 பேர்னால. ஹல்லேலூயா. ஆனால் இதில் விசேஷித்த 2 பேர், எத்தனை பேர் போனாங்க? 12 பேர் போனாங்க. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு பிரபுக்கள் வச்சு இஸ்ரவேல் தேசத்தில் எத்தனை கோத்திரம் உண்டு? 12 கோத்திரம். 12 பேரை மோசே அனுப்பினாரு. ஆனால் 2 பேர் விசேஷித்த விதமாய் செய்தியை அறிவித்தார்கள். அவர்கள் தான் சொல்லுங்களா? ஆமென் சொல்லுங்க. யோசுவாவும் காலேபும். இந்த 2 பேரும் வந்து சொல்றாங்க, அவங்க சொல்றது மாதிரியெல்லாம் இல்லை, நம்ம தேவன் நமக்குள் நம்மிடம் பிரியமாயிருந்தால் அந்த கானானை நாம் இலகுவாக சுதந்திரித்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. இந்த 2 பேரும் கானானில் இருந்த சூழ்நிலையை பார்க்கல, தன்னோடு தன்னை வழிநடத்தி வந்திருக்கிற தெய்வத்தை அவர்கள் நம்பிக்கையாய் உறுதியாய் பிடித்து கொண்டது நிமித்தம் நாம் அந்த சூழ்நிலையிலும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இந்த 2 பேர்னாலும் பேச முடிந்தது. ஆனால் சூழ்நிலையை பார்த்து பயந்து கூக்குரலிட்ட ஜனங்களுக்கு நேராக தேவ கோபம் உண்டது.
ஹல்லேலூயா. அப்போ இத்தனை வருஷம் நான் கானான்ல இருந்து இந்த ஜனங்களை நான் வழி நடத்தி வருகிறேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல இந்த வனாந்தர பாதையில எல்லாம் நான் சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். செங்கடல் பிளந்திருக்கு, யோர்தான் நின்று இருக்குது, இன்னும் வனாந்தரத்தில் ஆகாரம் கிடைச்சிருக்கு, தண்ணி கிடைச்சிருக்கு, எல்லா காரியங்களையும் நான் பார்த்து பார்த்து நடத்திட்டு வரேன். ஆனால் அந்த கானான்ல உள்ள ஜனங்களை பார்த்து இப்படி கூக்குரல் இடுறாங்களே, அப்போ இவர்களுடைய நம்பிக்கை எங்க போச்சுது? ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம ஆண்டவருக்குள்ளால நம்பிக்கை இல்லாம உறுதியா இல்லாமல் இருந்தார் பரலோகம் நம்மை விரும்பாது. ஹல்லேலூயா. கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுகிறவர்களை தான் பரலோக தேவன் விரும்புகிறார். தேவஜனமே, கர்த்தர் இந்த யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் அந்த கூக்குரலிட்ட எல்லாரையும் வனாந்தரத்திலே கர்த்தர் அழித்து விட்டார். அதான் நான் சொன்னேன், நம்முடைய நம்பிக்கை ஒரு கப்பலுக்கு எவ்வளவு ஒரு நங்கூரம் உறுதியாய் நிற்குமோ அதே அளவுக்கு விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய நம்பிக்கை தேவன் மேலே ஒரு நங்கூரம் போல உறுதியாய் இருந்தால் தான் நம்ம முடிவு பரியந்தம் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ முடியும். தேவஜனமே, இதை பரலோகம் எதிர்பார்க்கிறது நம்மிடம். ஹல்லேலூயா. அவர்களுக்கென்று வாக்களித்த அந்த கானான் தேசத்தை அந்த யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் சுதந்தரித்துக் கொள்ள முடிந்தது. அவிசுவாசத்தோடு கூக்குரலிட்ட ஒருவர் கூட கர்த்தர் வாக்களித்திருந்த கானானை சொந்தப்படுத்தவில்லை. நான் கொண்டு போற செய்தியின் தன்மை உங்களுக்கு புரியுதா? தேவஜனமே, உங்களையும் என்னையும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்காக தான் இன்று அழைத்து வந்திருக்கிறார். அழைத்து வந்திருக்கிற அந்த பிரயாணத்திலே சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாமல் உறுதி இல்லாத வாழ்க்கையிலே நீங்கள் அசைக்கப்படுகிற அனுபவத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தம் உள்ள தேசத்தை நாம் சுதந்தரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்கிறவர்கள் தேவனுக்குள் வேரூன்ற முடியாது, தேவனுக்குள்ளே உறுதியாயிருக்க முடியாது. உறுதியாயிருக்கிறவர்கள் தான் பூரண சமாதானத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சீசன் பேதுரு பாருங்க, கப்பல்ல அவங்க சீசர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தண்ணியில நடந்து வந்துட்டே இருக்காரு, கடல்ல நடுக்கடல்ல நடந்து வந்துட்டே இருக்கிறாரு. பேதுருக்கு ஒரு ஆசை, இயேசு கிறிஸ்துவ மாதிரி நானும் கடல்ல நடக்கணும். ஆண்டவர்கிட்ட அனுமதி கேட்கிறேன், ஆண்டவரே நானும் கடல்ல நடக்கட்டுமா? ஆண்டவர் சொன்னார், நட. ஹல்லேலூயா. அழகா தான் பேதுரு இயேசு கிறிஸ்துவோட முகத்தை பார்த்து நடந்துட்டே இருந்தார் பாருங்க. திடீர்னு அவனுடைய சிந்தனை எங்க போயிட்டு, ஆகா நான் நடக்கிறது தண்ணியில இல்ல, நடுக்கடல்ல இல்ல, விழுந்துருவேன், நான் மூழ்கிடுவேனோ நினைச்சாரு. மூழ்க தொடங்கினாரு. எது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து நடந்தாரோ அது வரைக்கும் அவர் மூழ்கல. ஆனா எப்ப சூழ்நிலையை பெருசா பார்த்தாரோ, நான் நடக்கிற இடம் கடல் அல்லவா, ஐயோ நான் முங்கிட்டேனா, ஒரு எலும்பு கூட கிடைக்காதேன்னு பயந்தானோ அப்ப மூழ்க தொடங்கிட்டான். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப சூழ்நிலையை பார்க்கிறவர்கள் தேவனுக்குள் உறுதியாய் வேறுன்ற முடியாது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் தன்னை சிருஷ்டித்த உண்டாக்கின தெய்வத்தை மட்டும் அந்த சூழ்நிலையிலும் பார்க்கிறார்களோ அவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க முடியும். தேவஜனமே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம தேவனுக்குள்ளே உறுதியாய் இருப்பது எந்தெந்த காரியத்தில் நாம் வெளிப்படுத்த முடியும்? நான் 2 காரியங்களை மட்டும் சொல்லி இன்றைய செய்தியை முடிக்கிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதில் நம்ம உறுதியாக இருக்கணும் வேதம் சொல்லுது பாருங்க. நம்ம தேவனிடத்தில் நம்பிக்கையாய் உறுதியாய் இருக்கிறவர்கள் எந்த காரியத்தில் எல்லாம் உறுதியாய் இருப்பார்கள்? எந்த காரியத்தில் உறுதியாய் இருப்பார்கள்? வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஆமென். சொல்லுங்க. ஜெபத்திலே உறுதியாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையா இருக்கிறோம். அதை நம்ம எப்படி நம்ம வெளியே காட்டோம்னா நம்ம ஜெபத்தில் உறுதியா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னா தோல்வி வரவே செய்யாது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவன் தோற்று போகவே மாட்டான், தோற்று போகிறவன் ஜெபிக்க மாட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
நம்மளுடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய ஜெபத்திலே நம்ம உறுதியாய் இருக்கிற அனுபவம் உள்ளவர்கள் பாருங்க, தேவனோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தேவனோடு ஒரு நெருங்கின உறவிலே யார் யாரெல்லாம் இருக்க முடியும் தெரியுமா? ஜெபத்திலே உறுதியாய் இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஜெபத்திலே உறுதியாய் இருக்கிறவர்களால் மட்டும்தான் தேவனோடு ஒரு நெருக்கமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா. ஆமாம். எந்தெந்த வீட்டில் ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறதோ பாருங்க, யார் யாரெல்லாம் ஜெபத்தில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அவர்கள் செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படும். யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ உங்க பிள்ளைகள் சத்துருவின் கிரியைகளுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்க சத்துருவுக்கு எதிராக ஒரு மதிலை போடுறீங்க. ஜெபிக்கிறவங்க சத்துருக்கு எதிராக ஒரு அக்கினி மதிலை போடுறாங்க. தேவஜனமே, ஜெபிக்கிறவங்க மூலமாக சத்துருவின் செயல்பாடுகள் சங்காரமாகிறது. ஹல்லேலூயா. சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாகிறது ஜெபிக்கிறவர்கள் மூலமாக. ஹல்லேலூயா. அப்படி பாருங்க, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பொழுதுபோக்கல்ல. ஹல்லேலூயா. நான் இத்தனை மணிக்கு ஜெபிக்கிறேன், இல்லை ஒரு ஆராதனைக்கு நான் இங்கே இருக்கிறேன், இவ்வளவு நேரம் இருந்தேன், அதனால நான் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வேன், அது இல்லை ஜெபம். ஹல்லேலூயா. ஜெபத்தில் ஒரு உறுதி வேணும். அந்த ஜெபம் தான் மேன்மை உள்ள ஜெபம். ஜெபத்தில் ஒரு உறுதி வேண்டும். ஹல்லேலூயா. என்ன உறுதி? வாயினால நம்ம பேசுகிற, வாயினால வைக்கிற ஒவ்வொரு காரியம் உள்ளத்திலிருந்து இணையணும். அந்த இருதயம் வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தையோடு இணைந்து விசுவாசத்தோடு தேவனுக்கு நேராக ஏறெடுக்கிற ஜெபம் தான் உறுதியான ஜெபம். தேவஜனமே, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு நம்ம வருகிறோம் ஆனா நம்ம சும்மா ஏதோ ஆராதிக்கிறோம், ஏதோ ஜெபிங்கன்னு சொல்றாங்க, அதனால நம்ம கடமைக்காக சொன்னோம்னா அந்த ஜெபம் உறுதியான ஜெபம் அல்ல. ஹல்லேலூயா. நாம் ஏறெடுக்கிற துதிக்கிற துதி ஆராதனை எல்லாமே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வாயின் வழியாக இணைஞ்சு விசுவாசத்தோடு வெளிப்படும் போதுதான் அது நமக்கு மேன்மையான ஆசீர்வாதத்தை தரும். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்திற்காக நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தாலும் அந்த காரியத்தை ஒரு உறுதியான ஒரு தீர்மானத்தோடு வைத்து கொண்டு தான் போய் ஜெபிக்கணும். உங்களுக்கு ஒரு உறுதி இருக்கணும், இந்த காரியத்திற்காக நான் ஜெபிக்க போறேன், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், என் ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. இதுதான் உறுதி. ஆமென். இன்றைக்கு என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நான் இந்த காரியத்திற்காக ஜெபிக்க போறேன், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. என் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவார். இது யாருடைய இருதயத்தில் எல்லாம் இருக்குதோ அவர்கள் உறுதியாய் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். சும்மா வந்தோம், இல்லை சில ஊழியக்காரங்கள் மூலமா அற்புதம் நடக்கணும், போயிட்டே இருக்கிற ஒரு விடுதலையே நடக்காது. நீங்க எந்த இடத்துல வந்திருந்தாலும் ஹல்லேலூயா, என்னுடைய வேண்டுதலையும் ஏக்கத்தையும் எதிர்பார்ப்பேன் என் தேவன் நிறைவேற்றுவார் என்கிற விசுவாசத்தோடு வந்திருந்த ஆண்டவரை நோக்கி பார்த்தா மட்டும்தான் அந்த காரியத்துக்கு ஒரு பதிலை கர்த்தரால் தர முடியும். ஹல்லேலூயா. சும்மா வரேன் போறேன்னு நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. யாக்கோபு 1:6-7 எடுத்து படிங்க பாருங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற ஆமென் கடலின் அலைக்கு. ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட ஜெபத்தில் சந்தேகப்படக்கூடாது. ஹல்லேலூயா. சந்தேகப்பட்டுட்டோம் நம்மளுடைய ஜெபத்தில் உறுதி இல்லை. ஹல்லேலூயா. அப்படி சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற அலைக்கு ஒப்பாவான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஹல்லேலூயா. சும்மா வந்தோம், ஜெபித்தோம், ஏதோ சொன்னோம், உட்கார்ந்தோம், என் ஜெபம் கேட்கப்பட்டுன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தால் அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 1:6-7. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் அந்த ஜெபிக்க போயிருக்கிறேன், இந்த ஆராதனை எனக்கு ஒரு நன்மை ஆண்டவர் தருவார், இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும்.
ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு அந்த நம்பிக்கை இருந்து பாருங்க, யாக்கோபுக்கு அந்த உறுதி இருந்து, நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்திற்கு என் தேவன் பதில் தருவார் என்கிற உறுதி யாக்கோபுக்கு இருந்ததுனால்தான் எத்தனையோ தடைகள் பிரச்சனைகள் அவனுடைய வாழ்க்கையில் வந்தது, ஜெபத்திற்கு பதில் கிடைக்காம இருப்பதற்காக. ஆனாலும் யாக்கோபு உறுதியாய் போராடினான். எதற்காக? தேவனிடத்தில் எனக்கு ஒரு நன்மை வேண்டும், தேவனிடத்தில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு அந்த உறுதி இருக்குதா தேவ ஜனமே? ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் அந்த ஆராதனைக்கு வரேன், இல்லை நான் உபவாசம் போட்டு ஜெபிக்க போறேன், இந்த ஜெபம் பரலோகத்துக்கு கேட்கப்படும், இந்த ஜெபம் ஏற்ற நேரத்தில் சரியான நேரத்தில் எனக்கு பதில் வரும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்க ஜெபிக்க போறீங்களா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் பூரண சமாதானத்தை தருவார். உறுதியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு சொல்றார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன் ஆண்டவரே. இருக்குதா உங்களுக்கு ஆண்டவரே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, தூங்குறவங்களெல்லாம் எழுப்பி விடுங்க. ஹல்லேலூயா. ஆமே. பாருங்க, நான் இதுக்கு முன்னால் வெளியில் ஆராதனை நடக்கும்போது இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் புதுசாக வந்ததுனால ஒரு முறை கூட ஹல்லேலூயா சிஸ்டருக்கு ஞாபகம் வந்துட்டு சிரிக்கிறாங்க. பாருங்க, ஒரு முறை நம்மளை போல் கொஞ்சம் பேர் கூடி ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ஆராதனை இங்கே ஆராதிப்பதை பார்த்து சுற்றி உள்ளவங்களுக்கு கொஞ்சம் எரிச்சல். அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இங்கே கொஞ்சம் பேர் சேர்ந்து ஆராதிக்கிறாங்க, எங்களுக்கு வீட்டில் தூங்கவே முடியலை, கையை தட்டுறாங்க, சத்தம் போடுறாங்க, தூங்க முடியலை, என்னன்னு ஒன்று வந்து விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி கொடுத்துட்டாங்க. இவரும் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாளெல்லாம் கண்டுடலை. ஆனாலும் தொடர்ந்து எங்களுக்கு வீட்டில் இருக்க முடியலை சார், வீட்டில் தூங்க முடியலை, இந்த கூட்டத்தினால பெரிய தொந்தரவாக இருக்குது, வாங்க வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போலீஸை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சரி, கொஞ்ச நாளாகவே தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காங்களே, போய் பார்ப்போம் அப்படின்னு அவங்களோட, வா நம்ம இப்போவே போயிடலாம், சேர்ந்து போகணும். போலீஸ்காரர் வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கூட அந்த இடத்துக்கு திரும்ப வர்றாரு, அந்த கூட்டம் நடக்கிற அந்த இடத்துக்கு வர்றார். கூட்டம் அங்கே நடந்துட்டுருக்கு பாருங்க. அங்கே வந்து பார்க்குறாரு போலீஸ்காரரு, முதல் லைன்ல விசுவாசிகள். ஹல்லேலூயா. போலீஸ்காரர் பார்த்தாரு, பாரு முன்னால் லைனில் இருந்துட்டு அவங்க இவ்வளவு சுகமாக தூங்குறாங்கண்ணா, உனக்கு பக்கத்து வீட்டில் தூங்குறதுக்கு ஒரு தொந்தரம் வராது, இந்த கம்ப்ளைண்ட்டை நான் எடுக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமே. ஹல்லேலூயா. அதனால் நம்ம தூங்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, நம்முடைய ஜெபத்தில் ஒரு உறுதி வேண்டும் நமக்கு. ஹல்லேலூயா. ஏசப்பா சொல்றாரு பாருங்க, நீ ஜெபத்தில் உறுதியாயிரு. அதற்கு லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஏசப்பா ஒரு சம்பவத்தை சொல்றாரு பாருங்க. ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தானா. அந்த நியாயாதிபதி பாருங்க ரொம்ப மனுஷனை மதிக்கவே மாட்டான், தெய்வ பயம் இல்லாத ஒருவன் தான் இந்த நியாயாதிபதி. ஊக்கமாய் உறுதியாய் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு சொன்ன ஒரு உவமையை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஹல்லேலூயா. எனக்கு ஒருத்தங்க தூங்கினாலும் பாருங்க, எனக்கு செய்தியை அப்படியே கொண்டு போக முடியாது. ஹல்லேலூயா. அது எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால கொஞ்சம் நான் அப்படி போக வேண்டிய, தூங்காதுங்க ப்ளீஸ், தூங்காது. ஹல்லேலூயா. ஆமே. பாருங்க, அப்போ அவன் சொல்றாரு, ஒரு 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 பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அவன் வந்து தெய்வ பயம் இல்லாதவன், மனுஷனை மதிக்கவே மாட்டான், மனசாட்சியே இல்லாதவன். அவன் அந்த அந்த பட்டணத்துக்கு ஒரு நியாயாதிபதியாக இருக்கிறான். அந்த பட்டணத்தில் ஒரு ஏழை விதவை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த ஏழை விதவைக்கு ஒருத்தர் மூலமாக தொந்தரவு வந்துட்டே இருக்குது. அதனால அவள் தொந்தரவு கொடுக்குற அந்த ஆளை ஒரு முறை விசாரிச்சு, எனக்கு நியாயம் செய்யுங்க ஐயான்னு சொல்லிட்டு இந்த நியாயாதிபதிட்ட போய் ஒவ்வொரு முறையும் போய் உதவி கேட்குறான். இவ போய் சொல்றா, ஐயா அவர் என்னை பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கார், எனக்கு சமாதானம் இல்லையா, அதை ஒன்று கேட்டு எனக்கு ஒரு நியாயம் செய்யுங்க. அவர் இந்த நியாயாதிபதி பாருங்க கண்டும் கண்டுடாம போயிட்டே இருக்கிறாரு. மறுநாள் அவர் போகிற வழியை எதிர்பார்த்து போய் அந்த பொண்ணு, அந்த ஏழை விதவை போய் நின்றுட்டு, ஐயா ஒன்று கொஞ்சம் கவனிச்சிடுங்க ஐயா அப்படின்னு போய் கேட்குறான். கேட்கும்போது அவன் காது கேட்காத போல போயிட்டான்.
இன்னும் 3வது நாளும் சொல்கிறான், அவன் ரொம்ப தொந்தரவு பண்ணான், எனக்கு வீட்டில் இருக்கவே முடியலை, ஏதாவது ஒன்று செய்யுங்க ஐயான்னு சொல்லிட்டு அந்த நியாயாதிபதிகிட்ட அந்த பொண்ணு போய் கேட்குறான். இவன் நினைக்கிற இவளுக்கு வேற வேலையே இல்லை, போகிற இடம்லாம் தொந்தரவு பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்ப போயிட்டான். தொடர்ந்து எங்கெல்லாம் வருவானோ அங்கெல்லாம் போய் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, எனக்கு ஒரு நியாயம் செய்யுங்க, அவன்கிட்ட ஒன்று பேசி என்னை விசாரித்து எனக்கு ஒரு நியாயம் செய்யுங்கன்னு சொல்லி தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறான். இந்த அநீதியான நியாயாதிபதி ஒரு நாள் நினைக்கிறான், பாருங்க, தொந்தரவு பண்ணுறா, எங்கே போனாலும் வந்து நிற்கிறா, இவளை தொந்தரவை தாங்காமல் இவளுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டு இவளை இன்னோட முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சொல்லு, பிரச்சனையை சொல்லு, கேட்டு முடிச்சு விட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உன் ஜெபத்தில் நீ சோர்ந்து போகாமல் உறுதியாய் நீ ஆண்டவரை பிடித்து கொள்ள வேண்டும் என்றால் எத்தனை தடைகள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நீ ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்க. லூக்கா 18:17 சொல்கிறார், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. ஹல்லேலூயா. தேவஜனமே, எத்தனையோ நாள் நான் ஜெபிக்கிறேன், கண்ணீர் வடிக்கிறேன், ஆண்டவருடைய பாதத்தை பிடிக்கிறேன், ஒரு நன்மை எனக்கு உங்கள் சமூகத்திலிருந்து வராதான்னு ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறாரு, அவரை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொண்ட ஜனம் இரவும் பகலும் கூப்பிடும்போது அவர்களுக்கு நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ. அநீதியான அந்த நியாயாதிபதியே ஒரு மனிதனிட்ட ஒரு அன்பில்லாத அவனே ஒருத்திக்கு உதவி செய்கிறான் என்றால் அன்பு நிறை இந்த தெய்வம், ஜெபத்தை கேட்கிறவர், தாயுள் நம்முடைய தெய்வம் நம்முடைய ஜெபத்தை தள்ளி விடுவாரா, நம்முடைய ஜெபத்தை புறக்கணித்து விடுவாரா? ஹல்லேலூயா. நிச்சயமாய் அவருக்குரிய நேரத்தில், ஏற்ற நேரத்தில் அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருவார். நாம் ஜெபத்தில் உறுதியாக இருக்கிறோமா என்பதை கர்த்தர் பார்க்கிறார். தேவ ஜனமே, ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்திற்கு ஆண்டவரை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ ஆண்டவருடைய பாதத்தை உறுதியாக பிடிச்சிடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் நன்மையாக அதுக்குரிய பலனை அவர் தருவார். நீங்கள் சோர்ந்தே போகாதுங்க. ஹல்லேலூயா. ஜெபத்திலே உறுதியாக இருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, இன்னும் ஒரு காரியம். 1 கொரிந்தியர் 2:5 என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்தது. ஹல்லேலூயா. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனமுள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்தது. 2வதாக நம்ம ஆவியானவரில் உறுதியாய் இருக்க வேண்டும், ஆவியானவரோடு உறுதியாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது எப்படி நம்ம உறுதியாக இருக்கணும்? எதில்? ஆமென், ஹல்லேலூயா. ஜெபத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். 2வது ஆவியானவரோடு உறுதியாக இருக்க வேண்டும், நீங்களும் நானும். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தப்பவே முடியாது, எழும்பவே முடியாதுன்னு சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத சூழ்நிலைகளில் வந்துவிடும். அந்த நேரத்தில் நம்முடைய பெற்றோர்களோ நண்பர்களோ உற்றார் உறவினர்களோ வந்து, நாங்கள் உனக்கு இருக்கிறோம், இந்த பிரச்சனை தானே, நீ இதுலேருந்து வந்துடுவ, நாங்கள் கூட இருக்கிறோம், நீ எழும்பிடலாம், பயப்படாதேன்னு ஒரு ஆறுதலான வார்த்தை நமக்கு சொல்லும்போது அந்த வார்த்தை நமக்கு எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. நம்ம ரொம்ப ஆறுதலாக இருக்கும், ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஆமென். ஆனால் பாருங்க, நிறைய நேரத்தில் மனுஷன் நமக்கு ஆறுதல் தந்தாலும், மனுஷன் நம்மளை தூக்கி விட்டுறலான்னு சொல்லி அவன் முயற்சி செஞ்சாலும் ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலையில் மனுஷனால் கூட போய் நின்று நம்மளை காப்பாற்ற முடியாத சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். அவங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு ஒரு உதவி செய்யணும்னு விரும்புவாங்க, ஆனால் அவங்களால உதவி செய்ய முடியாத கைவிடப்பட்ட சூழ்நிலை வந்துடும். இன்னைக்கு ஐசியூவில் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, இப்போ டாக்டர் சொல்லுவாங்க பிரச்சனை இல்லை, இதை போல் எத்தனையோ பேசிட்டு நான் பார்த்துருக்குறேன், சரியாகிறோம், உங்கள் கணவனார் பாதுகாக்கப்பட்டுருவோம், பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது, தைரியம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு தெரிந்த மருத்துவ ஞானத்தை எல்லாம் பயன்படுத்துவாங்க. ஆனால் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சொல்லுவாங்க, நீங்கள் நம்புகிறவங்க கடவுளை நீங்கள் தேடிடுங்க, எங்களால் ஒன்றும் முடியாது, கைவிட்டுருவாங்க. ஹல்லேலூயா. நம்ம பணம் கைவிட்டுரும், நம்ம சொந்த பந்தம் கைவிட்டுரும், நம்மகிட்ட இருக்கிற எல்லா ஆள்பலமும் கைவிடப்பட்டுரும். கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் உள்ளே போய் உதவி செய்கிறவர் தான்
சொல்லுங்க. நாம் ஆராதிக்கிற தேவன். இன்னைக்கு வக்கீல தேடி தேடி போறோம், பல மனிதர்களை தேடி தேடி போறோம். தைரியம் கொடுப்பாங்க, நான் இருக்கல, அந்த பிரச்சனை நீங்க தப்பிடுவீங்க. வக்கீல் சொல்லுவாரு, நான் படிச்ச எல்லா காரியத்தையும் போட்டுட்டேன் பாருங்க, என்னால் என்ன முடியாது, நீங்க நம்புற தெய்வத்திட்ட உதவி கேட்டுருங்க. எல்லாரும் கை விரிச்சிருவாங்க தேவ ஜனம். ஹல்லேலூயா. தெய்வம் ஒருவரால மட்டும்தான் நமக்கு மனிதன் போக முடியாத இடத்துல போய் நமக்கு உதவி செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, ஊழியம் செய்த நாட்கள், அவருடைய ஊழியம் செய்து முடிந்து அவர் பரலோகத்துக்கு படுகிற அந்த சூழ்நிலையிலே சீசர்கள் எல்லாம் மிகவும் துக்கத்தோடு இருக்கிறாங்க. அவர்களுக்கு நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலே அவர்கள் நின்று கொண்டிருக்கும் போது ஏசப்பா சொல்றாரு, யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஏசப்பா சொல்றாரு பாருங்க, 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். அல்லேலூயா. சீசர்களை பார்த்து ஏசப்பா சொல்றாங்க, உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன். ஏன் அவர் அப்படி சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஒரு சின்ன உதவி செஞ்சிட்டீங்க, எங்கே போனாலும் இந்த உதவியை நீங்கள் செய்யுங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர் ஸ்டான்லி அவங்க ஊழியத்துக்கு வரும் முன்பாக செய்கிற ஒரு ஊழியமா. ஹல்லேலூயா. இனி நான் யாரையும் உறங்க விட மாட்டேன். பாருங்கள், ஒரு ஆள் தூங்கினாலும் நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்திருக்கிற பிரசங்கம் வீணாக போயிடும். ஹல்லேலூயா. அவர் ஒரு பெரிய ஊழியம் செய்வாராம். ஊழியத்தில் நிற்கிறதுக்கு முன்பாகவே பக்கத்தில் யாராவது தூங்குனா அவர் என்ன பண்ணுவாராம் தெரியுமா? போதகர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது இடைக்கிடைக்க அல்லேலியா சொல்ல தானே செய்வார். எப்படா சொல்லுவாருன்னு பார்த்துட்டு இந்த தூங்கிட்டு இருக்கவங்க காது பக்கத்தில் போய் அல்லேலியான்னு சொல்லுவார். அப்படியே எழும்பிடுவாராம் பாருங்க. அல்லேலூயா. எழும்புற ஆத்மாவுக்கு அவர் ஊழியம் தான் செய்கிறாரு. பிரசங்கிக்கிறவரும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். அவர் சொல்கிறாரு, அங்கே இருக்கும்போதே நான் நின்று பிரசங்கிக்கும் போது ஒருத்தரையாக தூங்க விடுவேனா, எனக்கு அது கேட்டது ஒரு வைராக்கியம். ஜெபிச்சுட்டு தான் வந்திருக்கேன், ஆண்டவரை இனி என்னுடைய பிரசங்கத்தில் யாரையுமே தூங்க விட மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, அதனால் நீங்கள் எனக்கு உதவி செய்யணும். ஹல்லேலூயா. அப்படி அவர் சத்தம் போடு பாருங்க, அவங்க காது அந்த செவி பற கிழிஞ்சிருமா, கொஞ்ச நேரம் அப்படியே பிடிச்சிட்டு இருப்பாங்களா. ஹல்லேலூயா. கிளியட்டும், அந்த கிழிஞ்சி அதுக்குள்ள அந்த வார்த்தை நான் உங்கள் மூலமாக 2 வார்த்தை அங்கே உள்ளே போகுதில்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, அந்த நான் என்ன சொன்னேன்? திக்கற்றவர்களாய் விடமாட்டேன். அதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவோடு சீசர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவரைக்கும் அவர்களுக்குரிய பாதுகாப்பை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அவர்களுக்கு விரோதமாக எழும்புற மனிதர்களிலிருந்து அவர்களை பராமரித்து தப்புவித்து கொண்டு வருகிறார். அவர்களுக்குரிய ஆகாரத்தை கொடுக்கிறார். அவர்கள் நடக்க வேண்டிய காரியங்களை, நடக்க வேண்டிய ஆலோசனை அவர் சொல்லி கொடுத்து வருகிறார். இப்பொழுது இவர்களை விட்டு அவர் உன்னதத்திற்கு செல்லுகிற ஒரு நேரம், தன்னுடைய சீசர்கள் அனாதையாய் நின்று கொண்டிருப்பதை பார்த்து இயேசு சொல்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டேன். அப்ப என்ன செய்வாரு? அவர் போறாரு, அவர் உன்னதத்துக்கு ஏறி போறாரு. 3.5 வருஷ காலம் தன்னோடு இருந்த சீசர்களை தனித்து விட்டு அனாதையாய் விட்டு அவர் போறாரே. அப்ப நான் உங்களை திக்கவற்றவர்களாய் விட மாட்டேன், நான் அந்த வசனத்தில் சொல்லுது பாருங்க, நான் வருவேன் என்று, திக்கற்றவர்களாய் விட உங்களிடத்தில் வருவேன் என்கிறார். ஹல்லேலூயா. வசனத்தை கேளுங்க. நான் உங்களை வருத்தப்படாதுங்க, கவலைப்படாதுங்க, தனிமன் நினைக்காதுங்க. அதுவரையும் ஒரு தகப்பனை போல உங்களை வழி நடத்தி வந்த நான் உங்களை விட்டு போனாலும் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன், நான் வருவேன். எப்படி வருவேன்? ஹல்லேலூயா. படிக்கலாமா அந்த வசனம்? யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் பிதாவை உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. படிங்க சிஸ்டர். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி நான் 3.5 வருஷ காலம் உங்களோடு கூட இருந்தேன். இனி என்றென்றைக்கும் உலகத்தில் நீங்க வாழுகிற நாள் வரைக்கும் முடிவு பரியந்தமும் உங்களோடு இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தரும்படியாக பிதாவாகிய தேவனிடத்தில் நான் வேண்டிக் கொள்ளுவேன். உங்களுக்கு புரியுதா தேவஜனமே? நான் போகிறேன், ஆனால்
நான் எப்படி உங்களோடு இருந்து உங்களை பராமரித்தேனோ, எப்படி உங்களை வழி நடத்தினோ, நடக்க வேண்டிய பாதையை காட்டினோ, ஆலோசனை தந்தனோ, ஜெயமாய் நடப்பதற்கு உங்களோடு உதவி செய்தனோ, அதே போல என்றென்றைக்கும் உங்களோடு சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்று இயேசு கிறிஸ்து சீசர்களிடம் வாக்களித்தார். அதே பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்திருக்கிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு தேவாதி தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தெய்வம் நம்மோடு இருக்கும்போது, அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கும்போது பாருங்க, அவரோடு உறுதியாய் வாழுகிற, உறுதியாய் இருக்கிற ஒரு அனுபவத்துக்கு நேராக நீங்களும் நான் செல்ல வேண்டும். அவர் உங்களோடு இருக்கிறார். அவரோடு இணைந்து உறுதியாய் வாழுகிற ஒரு அனுபவம் உங்களோடு இருக்கும்போது தான் பூரண சமாதானத்தை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு இயேசு கிறிஸ்து வேணும், பிதாவாகிய தேவன் வேணும், பரிசுத்த ஆவியானவர் அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அத நான் சொல்றேன், நிறைய காரியங்களை பாருங்க, மனிதர்கள் போய் செய்ய முடியாத காரியங்களிலும் உங்களோடு இருக்கிற சத்திய ஆவியானவர் போய் உங்களுக்காக காரியத்தை அனுகூலமாக்கி தருவார். ஆபத்துகள் நிறைந்த இடத்திலே ஆபத்தை மாற்றி உங்களோடு இருந்து, எப்படி சீசர்களோடு இயேசு கிறிஸ்து இருந்து அவர்களை வழி நடத்தினாரோ, அதே போல உங்களோடு இருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவரோடு நீங்க உறுதியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதை கர்த்தர் வாக்குரைத்தார் பாருங்க. மேல் வீட்டறையிலே பெந்தேகோஸ்தே நாளிலே ஒவ்வொருவரும் இந்த சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு நடக்க வேண்டும் என்று ஒரு மனமாக காத்திருந்தார்கள். ஒரு மனமாக. ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் இதுவரைக்கும் கிறிஸ்து எங்களோடு நடந்தார். இன்று முதல் இந்த சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர், சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே எங்களோடு நடப்பதற்காக, எங்களுக்குள் அவர் வர வேண்டும் என்பதற்காக ஒரு மனமாக காத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. 120 பேர் பாருங்க. நம்ம இதில் எத்தனை பேர் இருக்கிறோம்? நம்ம ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மனசு. ஹல்லேலூயா. ஆனா மேல் வீட்டறையில் கூடியிருந்த 120 பேருக்கு ஒரே மனசு தான். என்ன மனசு? ஆமென், அவர் வரணும். ஹல்லேலூயா. ஒரு மனமாய் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள் பாருங்க. அதிசயிக்கத்தக்க தேவனுடைய ஆவியானவர் அந்த இடத்திலே வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியான பெருமுழக்க சத்தமாய், இடி முழக்கம் போன்ற சத்தத்தோடு, அக்னிமயமான நாவோடு அவர்கள் ஒரு மனமாய் கூடி இருந்த இடத்திலே இறங்கினார். ஹல்லேலூயா. அதுவரைக்கும் பயந்து நடுங்கி கொண்டிருந்த, ஓடி ஒளிந்து கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். ஹல்லேலூயா. அவரை குறித்து சாட்சி சொல்வதற்கு பயந்தவர்கள் அவர்கள் மத்தியிலே போய் தைரியமாய் இயேசு கிறிஸ்துவை சாட்சியாய் சொல்லும்படியாக ஆவியானவர் அவர்களை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ள, பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம வாழணும் தேவஜனமே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் படிக்கலாமா? ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவரோடு நாம் உறுதியாய் இருக்க வேண்டும் என்றால், அவரோடு இணைந்து நாம் வாழ வேண்டும் என்றால், முதலாவது பரிசுத்த ஆவியினால் நம்ம நிரப்பப்படணும் தேவஜனமே. இந்த வேத வசனத்திலே இப்பொழுது நம்ம சொல்லப்பட்ட இந்த வேத வசனத்திலே சொல்லப்பட, ஒரு முறை கூட சத்தமா படிங்க, படிங்க. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி. என்ன பிதா அருளிய வாக்கு தத்தம்? பரிசுத்த ஆவி என்கிற அபிஷேகம். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்று, பரிசுத்த ஆவியை ஒருத்தர் பெறும்போது காண்பார்கள், கேட்பார்கள். ஹல்லேலூயா. ஒருவருக்குள் பரிசுத்த ஆவியானவர் நிறைவாய் இறங்கி ஒருவரை நிரப்புவார் என்றால், மற்றவர்கள் இவரை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி கொண்டிருப்பார்கள் என்பதை, நிரப்பி கொண்டிருக்கிறார் என்பதை காணவும் செய்வார்கள், கேட்கவும் செய்வார்கள். அதற்குரிய அடையாளம் நடக்கும். ஹல்லேலூயா. ஆமாம். சிலர் பரிசுத்த ஆவியின் அபிஷேக நிறைவினாலே சிலர் கீழே விழுந்துருவாங்க. சிலர் பரிசுத்த ஆவியின் அபிஷேக நிறைவினாலே கண்ணீர் விட்டு அழுவார்கள்.
சில பரிசுத்தாவின் அபிஷேக நிறைவு வரும்போது நல்ல சந்தோஷமா கர்த்தருடைய மகத்துவத்தை பேச ஆரம்பிப்பார்கள். இதுதான் கேட்கிறதும் காண்கிறதும். பரிசுத்தாவியானவர் ஒருவருக்குள் வரும்போது மற்றவர்களால் பார்க்கவும் முடியும், கேட்கவும் முடியும். அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர் 1:8 இந்த பரிசுத்தாவின் நிறைவை பெற்றவர்கள் 1:8 பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் ஆமென் ஹல்லேலூயா. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். தேவச்சனமே, பரிசுத்தாவி நிறைவிலே நீங்க நிரப்பப்படும் போது உங்க சரீரம் பலன் அடையும், உங்க ஆவி பலன் அடையும், உங்க ஆத்துமா பலன் அடையும். ஹல்லேலூயா. ஆமென். அந்த பரிசுத்தாவின் நிறைவு நம் முழு சரீரத்திலும் இறங்கணும், நம்ம வாஞ்சிக்கணும். ஹல்லேலூயா. உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனம் மாற்றப்பட வேண்டும் என்றால் ஆவியானுடைய நிறைவு உங்களுக்குள் வரும்போது நீங்கள் உங்கள் சரீரம் பலனடையும். உங்க ஆவி அநேக நேரத்தில் சோர்ந்து போய் இருக்கிறது என்றால், சூழ்நிலைகள் நிமித்தம் நீங்கள் அசைக்கப்படுகிறீர்கள் என்றால் உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா பலவீனமானது. உங்கள் ஆவி ஆத்துமா பலனடைய வேண்டும் என்றால் பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும். என் கண்களில் பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கணும், என் வாயிலே பரிசுத்தாவியானவர் இறங்கணும், பரிசுத்தாவின் நிறைவு என் சரீரம் முழுவதும் இறங்கணும், வாஞ்சிக்கணும். என் முடியில பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் இறங்கணும், என் நெற்றியில பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் நிறைவாய் இறங்கணும், என் கண்ணுல பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் இறங்கணும், என் எலும்புல இறங்கணும், என் தசையில இறங்கணும், என் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயவங்களிலே இறங்கணும், என் கையில இறங்கணும், என் காலில் இறங்கணும், என் ஆவியில இறங்கணும், என் ஆத்துமாவில இறங்கணும், என் சிந்தனையில இறங்கணும். அப்படி பரிசுத்தாவினால் நிரப்பப்படும் போது நீங்க பலன் அடைவீர்கள். ஒரு இடத்துல பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இறங்கலைனாலும் உங்க சாட்சி கெட்டு போயிடும் தேவஜனமே. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் பரிசுத்தாவியில் பலன் அடையணும். ஹல்லேலூயா. மற்றவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிறையும் போது மற்றவர்களுக்கு அதை பார்க்கும்போது சில நேரத்தில் இதெல்லாம் என்ன சும்மா ஆராதிக்க முடியாதான்னு சொல்லுவாங்க. அந்த அனுபவத்தை உணராதவர்கள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்க அந்த அபிஷேகத்தின் நிறைவினால் நிரப்பப்பட்டு பாருங்க தேவஜனமே. ஹல்லேலூயா. உங்களுக்கு மற்றவர்களுக்கு வித்தியாசம் உண்டு. தாவீது சொல்லுகிறான், செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். எல்லாராலும், என் பெற்றோர்கள் கூட என்னை மறந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. ஆனா என்றைக்கு தாவீதின் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டதோ, எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டதோ அன்று முதல் தாவீதை அநேகர் அறியும்படியாக கர்த்தர் உன்னதமான ஸ்தானத்தில் உட்கார வைத்தார். அதுதான் அபிஷேகத்தின் தன்மை. இந்த அபிஷேகம் நம்ம மேல ஊற்றப்படும் ஏதோ ஒரு சின்ன சின்ன தொடுதலோடு போகக்கூடாது தேவஜனமே. முழு சரீரத்தையும் நிரப்பணும். உங்களுக்கு மறைவாய் எந்தெந்த இடத்துல பிசாசு எந்தெந்த கிரியைகளை செஞ்சிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த ஆவியானுடைய அபிஷேகம் அனலாய் உங்க மேலே இறங்குமே. உங்கள் அவயவங்களில் இருக்கிற எல்லா பலவீனப்படுத்துற கிரியைகளும் அந்த அபிஷேகம் எரிக்க போதுமானது. ஓ ரீபா ரஷா தரிமா. ஹல்லேலூயா. ஆவியானவருடைய நிறைவை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த அபிஷேகத்தில் நீங்க நிரப்பப்பட்டீங்கன்னா நீங்க யாரையுமே தேடி போக வேண்டாம் தேவஜனமே. அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட தேவ மகளையும் தேவ மகனையும் தேடி பிரபுக்களும் ராஜாக்களும் கடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. நீ அபிஷேகத்தால் நின்றால் உனக்கு முன்பாக யோர்தான் பிரிந்து நின்று விடும், செங்கடல் வழிவிட்டு விடும். ஹல்லேலூயா. சொல்ற அர்த்தம் புரியுதா? அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்பட்ட தேவ மகள் முன்னால செங்கடல் போல நிற்கிற தடை ரெண்டாய் வழிவிடும். ஹல்லேலூயா. உன்னை அடித்து புரட்டி கொண்டு போகிற போல உள்ள சூழ்நிலை உன் அபிஷேகத்தின் மூலமாக அப்படியே நிற்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. ஆமென். ஆரோனின் தலையிலே ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம் எங்கெல்லாம் வடிஞ்சது. ஹல்லேலூயா. தலை, முகம், தாடி, சரீரம், பாதம் முழுமையும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க ஆண்டவர்?
யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக பிதாவாகியதன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே சொன்னார், மாமிசமான யாவர் மீது என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். பிதாவாகிய தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அபிஷேகம் ஆவியானவர். அந்த ஆவியானவரோடு நீங்கள் உறுதியாயிருந்தால் தான் தேவஜனமே, அநேக பிரச்சனைகள், அநேக பாடுகள், போராட்டங்களில் தேவனுக்குள் நீங்கள் நிலைத்து அவர் நம்பிக்கை உறுதியாய் நிற்க முடியும். ஆவியானுடைய பலன் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் உறுதியாய் நிற்க முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலை ஒரே மாதிரி தான் வரும். ஆனால் அந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் தைரியமாய் நிலை நிற்பவர்கள் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்கள் தான். எத்தனை சூழ்நிலைகள், வியாதியோ கஷ்டமோ வியாகுலமோ பஞ்சமோ இழப்போ என்ன வந்தாலும் தேவனுக்குள் நம்பிக்கையாய் உறுதியாய் இருக்கிறவர்கள், ஆவியானவரோடு உறுதியாய் இருக்கிறவர்கள் மட்டும்தான். மற்றவர்கள் இடையிலே நின்றுட்டு போயிடுவாங்க. கலப்பையில் கை வைத்து விட்டேன், நான் திரும்பி பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. லோத்து குடும்பம் அழிவிலிருந்து தேவனுடைய கிருபையினால் பாதுகாக்கப்படுகிறது. பின்னிட்டு பார்க்காதேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. பின்னிட்டு பார்த்தா பாருங்க, இடையிலேயே நின்றுட்டான். இன்னைக்கு நம்ம உலகத்தில் உள்ள சூழ்நிலைகளை, பாடுகளை, பிரச்சனைகளை பார்த்து நம்ம நின்றுட்டோம்னா அடுத்து நம்ம தேவனுக்கு பங்கில்லாதவர்களாய் மாறிவிடுவோம். முடிவு பரியந்தம் நாம் நிலை நிறுத்து கிறிஸ்துவுக்கு பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆவியானவரோடு உறுதியாய் இருங்கள். ஹல்லேலூயா. ஆவியானுடைய பலத்தோடு உறுதியோடு இந்த வாழ்க்கையை நீங்கள் வழி நடத்துங்க. உங்க வாழ்க்கை ஜெயமாய் மாறும். தேவஜ் ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஆமென். நாம் ஜெபத்தில் உறுதி உள்ளவர்களாய் இருப்போம். ரெண்டாவது, ஆவியானவரோடு உறவில் உறுதி உள்ளவர்களாய் வாழுவோம். ஹல்லேலூயா. அப்பொழுது நமக்கு பூரண சமாதானத்தை நம் தேவன் நம்முடைய இருதயத்தில் காத்துக்கொள்ள போதுமா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுமி நின்று ஜெபிப்போம்.